அத்திக்கடவு அவிநாசியில் ஐயா சொன்னாங்க, நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு. ஒருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. அந்த வகையில் ஒரு முன்னோடி அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அது போன்ற ஒரு தோற்றத்தை அங்கே மேடையில் ஏற்படுத்தாமல் அமைதியாக ஒதுங்கி இருந்து விட்டார். அது ஒரு அரசியல் நாகரிகம் என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் செங்கோட்டையனுக்காக பரிந்து பேசவில்லை. அது எவர் செய்திருந்தாலும் கூட அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு நல்ல திட்டத்தை பற்றி அங்கே சொல்ல வந்திருக்கிறார்கள். அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய படமும் எம்ஜிஆர் அவருடைய படமும் போடாதது மிகப்பெரிய தவறு என்று சாதாரண அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களுக்கு கூட தெரியும். இதை ஒரு தொகுதி தலைவர் சொல்லியிருக்கக்கூடாதா, மாவட்டம் சொல்லியிருக்கக்கூடாதா? இதெல்லாம் இதை பார்ப்பதற்காக 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அதற்கு பின்னால் 2 ஆண்டுகள் பொதுச் செயலாளராகவும் இருந்து இருக்கக்கூடியவருடைய ஆளுமை எங்கே போனது? ஒரு டிசைனிங் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய திட்டத்துக்காக கட்சி தலைமைக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சால் அந்த கட்சிக்கு ஆளுமை இருக்கிறதா? இதை நாம் யோசிக்கணும். 2வது விஷயம், நேற்று செங்கோட்டையன் பேசுனதை பற்றி சொன்னீங்க. அவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கட்சியை இணைக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. அது அவருடைய விருப்பமும் கூட, அது இந்த நாட்டின் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவசியமும் கூட என்று நானும் கருதுகிறேன். ஆரம்பத்திலிருந்து இந்த தொலைக்காட்சியிலே இங்கே கூட நான் பேசியிருக்கிறேன். உங்களுடைய முதல் எதிரி, ஒரே எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய ஈகோ என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தை முதலிலே இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அது யாருடைய பங்கிலே இருக்கிறது? எந்த பக்கத்திலே அது இருக்கிறது? எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் யார்? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழுத்தமாக சசிகலா அம்மையாரை அவர்களை சேர்க்க மாட்டேன் என்று சொல்வது சசிகலா அம்மையார் செய்த குற்றம்தான் என்ன?